இன்று ஆவணி மாதம் மூல நட்சத்திரம். இந்த நாளில் குருபூஜை கொள்ளும் கொங்குளிய கலைய நாயனாரை பற்றியது இன்றைய பதிவு. காலசம்ஹார மூர்த்தியை அருள் புரியும் திருக்கடையூரில் பிறந்த இவர் சிவனை பூஜிப்பதிலும் அவருக்கு வாசமிகு குங்கிலிய புகை கொண்டு ஆராதிப்பதிலும் மிகுந்த ஆர்வமுடையவராயிருந்தார். தன் உழைப்பு சேமிப்பு அனைத்தையும் குங்கிலியம் வாங்கி இறைவனுக்கு தூபமிடுவதிலேயே செலவிட்டதால் இயற்பெயர் மறைந்து அனைவரும் இவரை குங்கிலிய நாயனார் என்றே அழைத்தனர். ஒரு கட்டத்திலே மனைவியும் குழந்தைகளும் வறுமையில் உணவின்றி இருக்க அதை காண சகியாத மனைவி தன் தாலியை கழற்றி கொடுத்து அரிசி வாங்கி வர சொன்னார். வாங்க செல்லும் வழியிலே வியாபாரி ஒருவன் மாட்டின் மீது குங்கிலிய பொதியேற்றி வருவதை பார்த்த நம் நாயனார் தான் வந்த வேலையை மறந்து தாலியை கொடுத்து அதை வாங்கி கொண்டு கோவிலுக்கு சென்று தூபமிட்டபடி தன்னை மறந்து இருந்தார். மனைவியும் குழந்தைகளும் பசியில் மயக்கமாகிவிட சிவன் குபேரரை அழைத்து நாயனார் வீடெங்கும் செல்வங்களையும் அரிசியையும் நிரப்ப சொன்னார். கண்பிடித்த மனைவி சந்தோஷத்தில் இறைவனை கைகோர்ப்பி நிற்க சிவன் நாயனாரை வீட்டுக்கு சென்று விருந்து சாப்பிட சொன்னார். குழப்பத்துடன் வீட்டுக்கு வந்த நாயனாரிடம் மனைவி நடந்ததை சொல்ல மெய்சிலிருத்து பக்தியில் தன்னை மறந்து போனார் நாயனார். சந்தோஷமாய் மீண்டும் இருக்கும் செல்வங்களை வைத்து குங்கிலிய பூஜை செய்து வந்தார். இவரின் பக்தியை உலகறிய செய்ய எண்ணம் கொண்டார் சிவன். திருப்பனந்தாள் ஆலயத்து சிவலிங்கம் சற்றே சாய்ந்திருந்தது. இதனால் மனமருந்திய அரசன் படை வீரர்களையும் குதிரைகளையும் யானைகளையும் கொண்டு கயிறு கட்டி லிங்கத்தை நிமிர்த்த பார்த்தார். முடியவில்லை. நாயனாரை பற்றி கேள்விப்பட்ட அரசர் அவர் உதவியை கேட்க நாயனார் தன் கழுத்திலே கயிறு கட்டி இழுத்தவுடன் அவர் அன்புக்கு கட்டுப்பட்ட சிவன் நிமிர்ந்தார். குங்கிலிய நாயனாரின் சிவபக்தியும் நாடெங்கும் பரவியது. வறுமையிலும் செழுமையிலும் சிவன் நினைவிலே வாழ்ந்த குங்கிலிய கலைய நாயனாருடைய குருபூஜை தினமான இன்று அவர் பாதம் பணிவோம். நன்றி. இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.